இஸ்ரவேலர்கள் மட்டும் இருந்திராவிட்டால் இறைச்சி துர்நாற்றம் எடுக்காது என நபிகளார் கூறினார்கள். அது ஏன் பார்ப்போம். 6 லட்சம் இஸ்ரவேலர்களுடன் தீஹ் என்ற சமவெளியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த போது அல்லாஹ் தாலா இவர்களுக்கு 2 வகையான உணவுகளை வழங்கினான். மன்னு, சல்வா. மன்னு என்பது வெள்ளை நிறத்தினால் ஆன தேனை ஒத்த திரவம் போன்ற ஒரு வகை இனிப்பு பண்டமாகும். இது தினமும் மழை போன்று பொழியும். சல்வா என்பது சமைத்த ஒரு வகை உணவாகும். இதனை நாளைக்கென்று பதுக்காமல் தினமும் புசித்து முடிக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் விதித்தான். அதன் பிரகாரம் மன்னு சல்வா தினமும் இறக்கி அருளப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் வாக்கில் நம்பிக்கை இழந்த சிலர் பதுக்க தொடங்கினர். இதன் பின் விண்ணிலிருந்து மன்னு சல்வா உணவு இறங்குவது தடைப்பட்டது. பதுக்கிய உணவும் மாமிசமும் கெட்டுவிட்டது. இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் இல்லாதிருப்பின் உணவு கெட்டு போகும் நிலை தோன்றியிருக்காது. மன்னு சல்வாவை இவர்கள் பதுக்கிய நாளில் இருந்துதான் இவை கெட்டு போக ஆரம்பித்தன. இதற்கு முன் இப்படி ஒரு நிலை இருந்ததில்லை என்றார்கள்.